ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போறீங்க. ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாக்கிங் பண்ண கிளம்பியாச்சு. விடியறதுக்கு முன்னாடி அபார்ட்மெண்ட்ல இருக்க வெளிச்சத்துல மட்டுமே வாக்கிங்க்கு கிளம்பி இருந்தோம். போக 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 கடகடன்னு சூரியன் உதிச்சு அழகா வந்துட்டாரு. காலையில இந்த பறவைகளோட சத்தம், அந்த சிலு காத்து, லைட்டா விடியாம இருக்கிறது ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமா அந்த பறவைகளோட சத்தம். வாக் பண்றதுக்கு ஏர்லி மார்னிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல ஒரு மாதம் விடாமல் ஒழுங்கா வாக்கிங் போகிறோமான்னு பார்க்கலாம். பூச்சிலாம் போகுதுப்பா, அதுக்குள்ளே வெளிச்சம் வந்துருச்சு ஜி. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் ஸ்டார்ட் பண்ணுவோம், 45 minutes, அப்புறம் 1 hour, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மயில் கத்துது. அப்புறம் கொஞ்சம் நல்ல 10,000 ஸ்டெப்ஸ். இதை ஒரு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து ஒர்க் அவுட் அது இது எல்லாம் செய்யலாம். முதல்ல உருப்படியாக விடாமல் இதை செய்கிறோமான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் செய்யலாம். சூரியன் அதுக்குள்ளே வந்துட்டான்ப்பா, வெளிச்சமாகிடுச்சு. இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேனா, கொஞ்சம் நாக் அவுட் ஆச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எனக்கு. ஒரு 1.5 year முன்னாடி பாத்தீங்கன்னா நான் 13 kgs குறைச்சிருந்தேன். ஒரு நல்ல நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட என்னோட டயட்டை பிளான் பண்ணி, டயட்டிஷியன் கிட்ட இருந்து என்னோட டயட் பிளான் பண்ணி, ஆன்லைன் ஜிம்ல ஜாயின் பண்ணி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். டயட்லயும் இருந்தேன், வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். பட் அடிப்பட்டதுக்கு அப்புறம் வெயிட் கடகடன் வெயிட் போட்டுருச்சு பெட் ரெஸ்ட்ல இருந்ததுனால. அதுக்கப்புறம் என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியல. வாக்கிங் நான் ட்ரை பண்ணுவேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாதத்துல வெளிப்பக்கம் ஒரு முட்டி இருக்கும் பாத்தீங்களா, அது தெரியாத அளவுக்கு கடகடன் வீங்கிடும் என் காலு. நான் அழுதுருக்கேன் ஜி கிட்ட, வாக்கிங் தானப்பா போறேன், வாக்கிங்கே போக முடியல, நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவேன், எப்படி நான் வெயிட்டை குறைப்பேன் அப்படின்ட்டு. பெருசா கால் அடிப்பட்டவங்க, ஃப்ராக்சர் ஆனவங்க, ஆப்ரேட் ஆனவங்க எல்லாம் கூட ஒர்க் அவுட் பண்றாங்க. என்னால ஏன் முடியல அப்படின்னா அவ்வளோ பெயின் இருக்கும். கால் முதன் அப்படியே பாதத்துக்குள்ள ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி முதன்னு வீங்கி இருக்கும். வலி தாங்க முடியாது, பாதத்தை பதிக்க வைக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் ஆகாம டைம் எடுத்து பொறுமையா குறைச்சிக்கலாம்னு நான் வந்து டைம் எடுத்தேன். எல்லார் பாடியும் வேற, எல்லாருடைய ஹெல்த் ஹிஸ்டரி வேற, மெடிக்கல் ஹிஸ்டரி வேற, ஹெல்த் கண்டிஷன்ஸ் வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெயிட் லாஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க கூடாது. வெளில நல்லா இருந்தது, வேர்த்து போயிடுச்சு. உனக்கு வேர்த்து போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காலம்பர சாப்பாடு கட்டணும் தான் நேற்றே ப்ரீ பிளான் பண்ணிட்டேன். என்னன்னா முருங்காய், கத்திரிக்காய், மாங்காய், கொஞ்சோண்டு பொடலங்காய் இருந்துச்சு, ஒரே ஒரு பொடலங்காய், அதெல்லாம் போட்டு சாம்பார். நேற்றே பொடலங்காய் கட் பண்ணி வச்சுட்டேன், முருங்காய் கட் பண்ணி வச்சாச்சு, புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுட்டேன், கேரட் வந்து பொரியல் பண்ண போகிறோம், அதுவும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன், சேப்பக்கிழங்கு வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து வேக வச்சு மசாலாலாம் போட்டு பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நம்ம வாக்கிங் பண்ணால் நம்ம ஹெல்த் முக்கியம். அதனால சமையல் வேலையை வந்து கடகடன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் நேற்றே பண்ணி வச்சுட்டேன். டிவி பார்த்துட்டு, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு கடகடன் சமையலாம் வாங்க மூச்சு வாங்குது. நான் வெயிட் லாஸ் பண்றேனோ இல்லையோ, எனக்கு மனசுக்கு இந்த மாதிரி வாக்கிங் போகணும், கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் பண்றேன். மத்தவங்கள நான் பாடி ஷேமிங் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, அதுக்காக நான் பண்ணல. நான் இன்னும் குண்டா இருந்தா கூட சந்தோஷமா தான் இருப்பேன், ஒல்லியா இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன். அந்த சந்தோஷம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு, மத்தவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ்ல இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோணுச்சு, அதனால நான் இதை செய்யறேன். நாளைக்கே நான் இல்லையான மாதிரி ஒல்லி ஆயிடுவேன்லாம் சொல்ல வரல. பாடி ஸ்ட்ரென்தனிங் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்னாலயும் முடியும் அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஆரம்பிக்கலாமா சமையல்? வாங்க. காலையில பால்கனில சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் போட்டு, கோயிலையும் கோபுர தரிசனம் பண்ணிட்டு, வெறும் தண்ணியில ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. காலையில திராட்சை தண்ணி குடிக்கிறேன். எனக்கு வந்து அனீமியா இருக்கு, ஹெவியா தைராய்டு வந்து எனக்கு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ நான் சில விஷயங்கள்லாம் எனக்குன்னு நான் எடுத்துக்குவேன். தைராய்டுக்காக நான் தனியா தண்ணியும் குடிக்கிறேன். அது என்னக்கா குடிக்கிறீங்க, ஏன்க்கா குடிக்கிறீங்க, அது வெயிட் லாஸ்க்கான்னு சில பேர் கேட்குறீங்க. தனியா தண்ணி எல்லாருமே குடிக்கலாம், தப்பு கிடையாது. தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த திராட்சை தண்ணியை குடிச்சிட்டு தைராய்டுக்காக தனியா தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெமன் டீ எடுத்துக்குவேன். நான் ஹனி, வார்ம் வாட்டர், லெமன் போட்டு எடுத்துக்குவேன். எனக்கு அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதனால போக போக நான் டயட் பிளானுமே மாத்துவேன். எனக்கு ஏற்கனவே நியூட்ரிஷன் வந்து ஒரு 1 year 1.5 year கொடுத்துருந்தாங்க இல்லையா, எனக்கு தெரியும். ஸோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எழுப்பி விட்டு பிரஷ் பண்ண முடியாச்சு. இந்த பக்கம் கேரட் தாளிச்சிட்டோம்னா தண்ணி ஊற்றி இந்த பக்கம் வேக போட்டா தான் வெந்துட்டு இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் சாம்பார் வச்சிடணும், வேலையாயிடும்.
ஸோ கிச்சன்ல கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பட்னி கடந்தாதான் வெயிட் குறைக்க முடியும், சாப்பிட்றதுனாலதான் வெயிட் ஏறுது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. எவ்வளவு சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம், கரெக்டான டைமுக்கு சாப்பிடுறோமா, கரெக்டா தூங்குறோமான்றதெல்லாம் தான் கணக்கு. இது உப்பு இருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கு. மஞ்சள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. கெட்டில் ஆல்ரெடி நான் சுடு தண்ணி தான் வச்சிருக்கேன். சுடு தண்ணி வச்சு சமைக்கும் போது சீக்கிரமா சமையலாம். ஓரளவு வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 50 to 60% வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன்ல, இந்த இட்லி குண்டா வந்து லிங்க் கொடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எங்கக்கா வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது இந்த கடாய் நான் எனக்கு யூஸ் பண்ற எல்லா பாத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கிடைச்சதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஒருவேளை அது இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸா இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்குன்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அந்த ப்ராடக்ட் வாங்கும்பொழுது இண்டஸ் வேலியில எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு 12% எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ல, அதையே நீங்க பேஸ் பண்ணுவோம். அதனால நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. இண்டஸ் வேலியில எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இதுவும் இண்டஸ் வேலி தான். அந்த கடாயம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியோட தான். அவ்வளவுதான். தனியா ஓட்டுறீங்க வெளியே அடிச்சு வடிகட்டி ஆறுனதுக்கு அப்புறம் குடிச்சிடலாம். இந்த பொரியலை இந்த பக்கம் மாத்திட்டு சாம்பார் இந்த பக்கம் தாளிச்சிடலாம். இது குட்டியா இருக்கு, ஆனா இதுல வந்து சூடு இல்லை. நான் இதுலயே ஹேண்டில் பண்றேன் பாருங்க. கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. அதுக்குதான் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விடுறது. சாம்பாருக்கு நீங்க வெந்தயம் போட்டு தாளிப்பீங்களான்னு சொல்லுங்க, நான் போட்டு தாளிப்பேன். எங்க வீட்டுல தாளிப்போம், நீங்க தாளிப்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. பூண்டு சின்ன வெங்காயம் கடகடன்னு சமைச்சிட்டு இருக்கேன். ஷர்வன் குட்டி கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டாரு, கொஞ்சம் நல்ல ஃபுட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஏத்த மாதிரி நான் சில ஃபுட்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இதுல நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து டயட்க்கு கரெக்டான ஃபுட் பிளான் நான் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒர்க் அவுட் பண்றது வேஸ்ட். அஸ் அ ஹோம் மேக்கரா வீட்டுல நல்லது கெட்டது நேட்டிவ்க்கு போறது, அவங்களுக்கு செய்யறது, இவங்களுக்கு செய்யறது, ஃபேமிலிக்காக இப்படியே ஓடுறதுல எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போடலங்க, 3 போயிடுச்சு உள்ள. ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் போட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மத்த காய் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இதையும் வேக போட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். காய் வெந்த உடனே பருப்பு ஊற்றிக்கலாம். இடையில என்னுடைய எந்த ஸ்டோரி எதுக்காக சொல்றேன்னா, ஏன்னா எல்லாருமே நினைச்சதை வந்து செஞ்சிட முடியாது, நினைச்ச உடனே வெயிட் குறைச்சிட முடியாது இல்லைங்களா. எனக்கே இவ்வளவு நாள் டைம் எடுத்தது. கால் வீங்குறத பார்த்து அந்த வலியை பார்த்து நான் அழுதுட்டு இருந்தேன். நான் திரும்பி எப்போ பழையபடி ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிளாக் இருக்கும், ஒரு ரீசன்ஸ் இருக்கும். மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக இடிஞ்சு உட்காராதீங்க. டேக் யோர் டைம், டேக் பிரெத். நிறைய டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கா தோணும் போது எதா இருந்தாலும் செய்யுங்க, மத்தவங்களுக்காக எதையுமே செய்யாதீங்க. உப்பு பத்தல எதுல? சாம்பார்ல. சாம்பார்ல உப்பு பத்தலையா? போடுங்க. அவ்வளவுதான். பருப்பு புளி எல்லாம் ஊற்றியாச்சு. சாம்பார். கேரட் ரெடியா? கேரட் ரெடி. கருவேப்பிலை சும்மா ஏற்கனவே நிறைய கருவேப்பிலை இருக்கு. கொஞ்சமா கூட கருவேப்பிலை இருக்குன்னு வாங்க. அவ்வளோதான். இதே அடுப்புல அரிசிக்கு நல்லா வச்சிடலாம். பார்த்து சுடாது. ஐயோ எங்கேயோ வச்சேனே, நான் அங்கே வச்சேன். ஒரு கொதிக்கிட்டோம். கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வெயிட் குறைக்கணும் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. கூலா இந்த ஜேர்னியை நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையா ஸ்டடியா நான் கொண்டு போனாலும் நினைக்கிறேன். ஸோ ஷர்வின் குட்டிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவை பொங்கல் தயாராக இருக்கு. ரவா பொங்கலோட ரெசிபி வந்து கார்த்திகா ரெசிபிஸில் நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் பொங்கல் வந்து ஹெவியாக இருக்கும், ஸோ கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் காலையில். ஸோ சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி பண்ணிட்டேன். சாம்பாரும் இருக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அடிச்சல்லாம் குட் மார்னிங் சொல்லக்கா. குட் மார்னிங். ஏன் தூக்கு கலரத்தில் இருக்க? வா சாப்பிடலாம், ஊட்டி விடலாம். உளுந்து ஊற வச்சு ரெடியா இருக்கு. இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன்னா டக்குன்னு நான் போண்டா போட்டு எடுத்துட வேண்டியதுதான். சாம்பார் தயாரா இருக்கு, பொங்கல் சட்னி தயார், சேப்பங்கிழங்கு இன்னும் இருக்கு, அது வரைக்கும். பச்சை மிளகாய் இஞ்சியை நான் இதுலயே போட்டுருவேன், வாயில தட்டுப்படக்கூடாது அப்படின்ட்டு. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துட்டு அவ்வளோதான், நம்ம சுட்டுடலாம் திருப்பி போண்டா. ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் கிளிங் ராப் போட்டு நைட்டே சேப்பக்கிழங்கு வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருங்க.
எனக்கு இப்படி வறுத்தா பிடிக்கும். தோசைக்கல்லில் வறுக்கும்போது உடையாமல் வரும், நல்லா மெத்துன்னு வெந்திருக்கும், ஆனால் மொறு மொறுன்னு வரும். கடாயில் போடும்போது குழஞ்சிரும், இல்லை வேகாமல் இருக்கும். அதனால எனக்கு இப்படி பண்ணிக்கிறது பிடிக்கும். இந்த பக்கம் போண்டா போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெயில் சின்ன சின்ன போண்டாவை போட்டுருக்கேன். கருவேப்பிலை கட் பண்ணி போட்டேன், வெங்காயம் போட்டேன். ஏற்கனவே நம்ம இஞ்சி பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டாச்சு. நல்லா பந்து மாதிரி வந்துருக்கு. இந்த வெயிட் லாஸ் பத்தி ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டோரி, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம அஸ் அ ஹோம் மேக்கர் ஃபேமிலிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், குழந்தைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஃபேமிலியில திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு கெட்ட விஷயம் நடக்கும், ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போவோம், அசம்பாவிதங்கள் ஏதாவது ஒன்று நடக்கும், அதுக்காக போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு முறை செய்யறது அது இதுன்னு போயிட்டு வருவோம். அங்க போய் நான் இதுதான் சாப்பிடுவேன், அதை தான் சாப்பிடுவேன், நான் இப்படிதான் அப்படிதான் சொல்ல முடியாது. நம்ம ஆரம்பிச்சு ஒரு 15 days போகும்போது ஏதாவது ஒரு வீட்டுல ஃபேமிலியில வந்துட்டு நமக்கு வந்து அது பிளாக் ஆயிடும். ஸோ அது என்ன மாதிரி லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு தான் தெரியும். ஸோ அது ஸ்ட்ரெஸ் இல்லாம உங்களுக்கா தோணுச்சுன்னா செய்யுங்க, மற்றவங்களுக்காக நீங்க செய்யாதீங்க. சூப்பரா வந்திருக்குடா, செம்மையா இருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். நான் குளிச்சுட்டு சர்வ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சூடா போட்டு சாப்பிட்டுக்கலாமா? ஓகே. முருங்காவை தனியாக நான் வந்து சதையை மட்டும் எடுத்துட்டேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் நிறையா இழுத்துக்குச்சு, அதனால குவான்டிட்டி நிறையா இருக்க மாதிரி இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பீசஸும் ஸ்கின்லாம் பீல் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துட்டேன், குழந்தை சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். சாப்பாடு கட்டிடலாமா? ஐயா, இன்னைக்கு பிளான் பண்ணபடியே நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் நான் நல்லா பிளான் பண்ணுவேன், ஆனா அன்னைக்கு அது பிளான் படி நடக்கவே நடக்காது. இட்ஸ் ஓகே. நம்ம போய் யாருக்கும் லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும் கையில, இல்ல பாஸ் கிட்ட கையை கட்டி ஏங்க நான் இந்த பிளான் பண்ண இது சொதப்பிடுச்சுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம தானே ராணி. சாம்பார் சாதம் பிளான் பண்ணிட்டு செய்ய முடியலன்னா ரச சாதம் செஞ்சுக்கலாம், நமக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பிளானை மாத்திக்கலாம். அதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. எவ்வளவு கூலா செய்ய முடியுமோ அவ்வளவு கூலா இருங்க. பட் பிளான் பண்ணபடி நடந்துருச்சுன்னா சந்தோஷம் தான். ஸோ குட்டி போண்டாவும் கெச்சப் வச்சிருக்கேன். அது மூடி எங்க வச்சுட்டு இதோ இந்த மூடியோட வருது, மூடி போட்டுருவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுருக்கேன், கேரட், சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு, நெய் விட்டு சாம்பார் சாதமும் கட்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம பேக் பண்ணிடலாம் கடகடன் எல்லா வேலையும் முடிச்சு ஷர்வினுக்கு டாட்டா சொல்லி பாய் சொல்லி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சாச்சு. இப்போ நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பூஜை வேலை செய்ய ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமை இல்லையா? A few moments later. ஷர்வின் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் சின்ன சின்னதாக வேலை இருக்கும், ஏற கட்டுவோம், க்ளீன் பண்ணுவோம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி எல்லா வேலையும் செய்யறதுக்குள்ள 10 மணி ஆயிடக்கூடாது. ராகு காலத்துக்கு முன்னாடி விளக்கு ஏத்தினோன்னே ஒரு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வேற இருக்கும். அப்படி இப்படின்ட்டு நல்லபடியா விளக்கேத்தி முடிச்சாச்சுன்னா மனசுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், திருப்தி இருக்கும். டயத்துக்கு விளக்கேத்திட்டாக்க எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதி இருக்கும். ஸோ அதே மாதிரியே நாங்க வந்து அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு 11 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்டோடைய அளவை நான் குறைச்சிருக்கேன் அண்ட் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். லஞ்சையும் குவான்டிட்டி வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கேன். டின்னர் டைமை கொஞ்சம் ஏர்லியாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வரேன். ஒரேடியாக நம்ம பாடியை வந்து டக்குன்னு மாற்றணும்னு நினச்சா நம்ம பாடி அக்செப்ட் பண்ணாது. அண்ட் 30+ இருக்கோம். நம்ம இஷ்டத்துக்கு இழுப்புக்கெலாம் நம்ம பாடி வராது இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என் பாடியை பழகிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் 30க்கு மேலே இருக்கீங்கன்னா போட்டு உங்கள் பாடியை வந்து அடித்து இழுக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆயிடுது இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது தான் 2வது ப்ரையாரிட்டியில் நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷனில் நம்மளே ரொம்ப போட்டு முறுக்க கூடாது. சோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா நீங்க எடுத்துட்டு போங்க. இந்த சாம்பிராணி ஏத்தி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த சாம்பிராணி ஸ்டாண்ட் பத்தியும் இந்த இன்சென்ஸ் ஃபவுண்டன் இருக்கு பாருங்க, இதை பத்தியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வேணும்னா சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல தனியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க வாங்கினன்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஜி என்னடா தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு சட்னியா, இல்லை சட்னியா சாம்பார் கலந்தா, இல்லை சாம்பாரா என்ன வேணும்? சட்னி சாம்பார் எல்லாம் கலந்துடா. எல்லாம் கலந்தா? ஆமா. ஏண்டா சூப்பரா வச்சிருக்கேன். அப்புறம் நான் சட்னி சாப்பிடுவேன், சாம்பார் சாப்பிடுவேன். நிறைய வடை உங்களுக்கு. போண்டா எனக்கு 1-2 போதும். ஓகே சாம்பார் ஊத்தலாம். சாம்பார் ஊத்துங்க. காயும் போடுறேன், சாப்பிடுங்க. காய் நான் மதியம் சாப்பிட்றேன். இப்போ ஒரே ஒரு முருங்கைக்காய் சாப்பிடுங்க. முருங்கைக்காவா? பரவாயில்ல. முருங்கைக்காய் பொடலங்காய் மட்டும் போடுறேன். ஓகே. சின்ன வெங்காயம் அள்ளி போடுறேன். பொந்துக்குள்ள போய் பூந்துக்கிட்டு இருக்கான் அவன். குட்டி பையன் அப்படிதான் இருப்பான். பொங்கல் நல்லா சூடு பண்ணிட்டேன். சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ள ஆறிடுமா? ஆமா, வாங்க சாப்பிடலாம். ஓகே.
உங்க எல்லார்கிட்டயும் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளார ஏதாவது பிளான் பண்ணபடி எதுவும் நடக்கல, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, உங்களால பண்ண முடியல, உங்க பாடி ஒத்துழைக்கல, இல்ல சூழ்நிலைகள் ஒத்துழைக்கல அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் ஆகும். எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதை படிக்கும் பொழுது எனக்கு பூஸ்டா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு தேவைப்படுது. எனக்கு கார்டனிங் பண்றது, கார்ட்டூன் பாக்குறது, பாட்டு கேட்கறது இதெல்லாம் பிடிக்கும். இல்ல ஜியோட சேர்ந்து லாங் டிரைவ் போயிருவேன். நான் டிரைவ் பண்ணுவேன், அவர் பக்கத்துல உட்காந்து வருவார், கையை பிடிச்சிட்டே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ், எல்லா கலர் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் ஏதாவது இருக்குன்னா, ஏதாவது அவாய்ட் பண்ணோம்னா எந்த மாதிரி ஃப்ரூட் எடுத்துக்கலாம்னு பார்த்து ஒரு பவுல் ஃபுல்லா ஃப்ரூட், வெஜிடபிள் சாலட்ஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதை வச்சு வயிற்ற நிரப்புங்க. கார்ப்ஸை வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருங்க. குவான்டிட்டிஸை குறைச்சிட்டு ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிங்க. டயட்ஸ் பத்தி நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் சீக்கிரமா டயட் பிளானும் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.